இக்கட்டான நேரம் வந்தாலும் கூட நம்மகிட்ட உணவு தானிய கையிருப்பு போதுமான அளவுல இருக்குது அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்திக்கிட்டாரு. உணவு தானிய கையிருப்பு கையில இருக்கணும் அப்படிங்கறத அனைத்து மாநிலங்களுக்கும் உத்தரவிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதையும் சிவராஜ் சிங் சௌகான் சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் தானியங்கள், எண்ணெய் பொருள்கள், இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் கையிருப்பை அவர் உறுதிப்படுத்திக்கிட்டாரு. உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய நடவடிக்கையை மத்திய அரசு தீவிரமாக செய்யும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். இதே நேரத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான ஜே பி நட்டா அவர் சார்ந்த துறை சார்ந்த ஒரு ஆலோசனையிலும் அவர் ஈடுபட்டார். துறை சார்ந்த அதிகாரிகள், செயலாளர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவர் பேசியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டா, சுகாதாரத்துறை சார்பில் சுகாதார கட்டமைப்புகள் எந்த விதத்தில் இருக்கிறது, எல்லைப்புற மாகாணங்கள் இருக்குது, இப்ப பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீர் இது மாதிரியான எல்லைப்புற மாகாணங்கள்ல என்ன மாதிரியான கட்டமைப்பு இருக்குது, மருத்துவ கட்டமைப்பு முழு அளவில் இருக்கிறதா, மருத்துவ கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்க இருக்கக்கூடிய டாக்டர்கள், ஊழியர்கள், இவங்க எல்லாருமே முழு அளவில் செயல்பாட்டுக்கு வரணும், அவங்க முழு அளவில் பணியில இருக்கணும், அத்தியாவசிய பணிகள் தவிர அவங்களுக்கு விடுமுறை அளிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துக்கு தேவையான எல்லா மருந்துகள், உபகரணங்கள் எல்லாமே உள்நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். எல்லை பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் படை இயக்குநர்களுடன் அமித்ஷா விரிவான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கும் பணியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிரம் காட்டி வரும் நிலையில் நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் பணியை முன்னெடுத்திருக்கிறது மத்திய வேளாண் துறை அமைச்சகம். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாக சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்திருக்கிறார். அதேபோல நடப்பருவத்தில் நாட்டின் உணவு தானிய சாகுபடி அதிகரித்திருக்கிறது என்றும் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்திருக்கிறார். முப்படைகளின் தலைமை தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தி ஆசிரியர் கலைவாரன். நீங்க தொடரலாம். ஏற்கனவே பாதுகாப்புத்துறை சார்ந்த அந்த ஆலோசனை கூட்டங்களை நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரியான உணவு பாதுகாப்புத்துறைக்காக இந்த உணவு விவசாயத்துறை வேளாண் துறை அமைச்சரான சிவராஜ் சிங் சௌகானுடைய ஆலோசனையை பார்த்திருந்தோம். அதே மாதிரி சுகாதாரத்துறை சார்பில் ஜே பி நட்டா அவரும் ஆலோசனை பண்ணியிருந்தாரு. சுகாதாரத்துறை சார்பில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், அது அரசு சார்ந்த மருத்துவமனைகள், அவருடைய கட்டமைப்புகள் என்ன விதத்தில் இருக்குது, எல்லா கட்டமைப்புகளும் எல்லா மருத்துவமனைகளும் முழு நேரம் செயல்படுவதற்கான ஏற்பாடுகள் எடுக்கணும். மருந்துகள், மாத்திரைகள், ஒருவேளை நாடு ஒரு போர்க்கள சூழலுக்கு போக வேண்டிய நிலை இருந்தால், முழு அளவிலான பெரிய போர்க்கள சூழலை எதிர்கொள்ள வேண்டியது இருந்தால் அப்போதும் தேவையான மருந்துகள் இதெல்லாம் கையிருப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவையான எல்லா நடவடிக்கைகளும் எடுப்பதற்கான உத்தரவுகளை அவர் பிறப்பித்தார். அந்த துறை சார்ந்த அதிகாரிகளோடு பேசினார். அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் இது தொடர்பான உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்திருப்பதாக ஜே பி நட்டா இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தெரிவித்திருந்தார். இதே நேரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் பன்னாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களோடு தொலைபேசியில் கடந்த 2 நாட்களாக பேசிக்கிட்டே வர்றார். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறது, இந்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சரியான முறையில்